அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023 இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தில் நிறைய விஷயங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கு. அப்படி புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள விஷயங்களில் ஒன்றை மட்டும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன? ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ். ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் சாதனங்கள். ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் சாதனங்கள் என்கிறத பற்றி செக்ஷன் 2(1)A சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1A சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு வரையறை கொடுக்கல. ஆனால் எந்த மாதிரியான டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, எவையெல்லாம் ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் சாதனங்களாக இருக்கிறது அப்படின்னு நாம் கண்களால் பார்க்கக்கூடிய, புலன்களால் உணரக்கூடிய எலக்ட்ரானிக் சாதனங்களை பட்டியலிட்டிருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் எந்த மாதிரி பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும், எவ்வாறு பயன்படுத்தக்கூடியதாக இருந்தால் அது ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் அப்படிங்கிற வரையறைக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த செக்ஷனை வாசித்து பார்த்தா அந்த டெஃபினிஷன்ஸ் ஷால் இன்க்ளூட். ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் ஷால் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் மூலம் அவங்க சில சாதனங்களை பட்டியலிட்டிருக்காங்க. என்னென்ன சாதனங்கள் அப்படின்னு பார்க்கலாமா? யூஸ் ஆஃப் எனி கம்யூனிகேஷன் டிவைஸ். இதுதான் சார், இதை தான் ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். ஒவ்வொரு கம்யூனிகேஷன் டிவைஸும் ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் தான். யூஸ் ஆஃப் எனி, ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் சாதனம் கீழ்கண்ட விஷயங்களுக்கு பயன்படுமானால் அது ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் எனப்படும். என்னென்ன பர்பஸுக்காக பயன்படக்கூடியதாக இருக்கணும்? எல்லா கம்யூனிகேஷன் டிவைஸையும் இது ஏற்றுக்கொள்ளலை. சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக, சில குறிப்பிட்ட பயன்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படுகிற எலக்ட்ரானிக் மீன்ஸுகளை மட்டும்தான் ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் அப்படின்னு இந்த சட்டப்பிரிவு எடுத்துக்கொள்ளுகிறது. எந்த மாதிரியான பர்பஸஸ் அப்படின்னா, வீடியோ கான்ஃபரன்சிங். நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, பரவலாக பேசப்படுகிற வீடியோ கால், வீடியோ கான்ஃபரன்சிங்காக பயன்படக்கூடிய எனி கம்யூனிகேஷன் டிவைஸ் இந்த சட்டப்பிரிவுகளுக்குள்ளே அடங்கும். இது முதலாவது பிரிவு. அடுத்தால என்ன சொல்கிறாங்கன்னா, ரெக்கார்டிங் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். ரெக்கார்டிங் ஆஃப் ப்ராசஸ், அதில் ரெக்கார்ட் பண்ணணும். எந்த ப்ராசஸை ரெக்கார்ட் பண்ணணும்? ஐடென்டிஃபிகேஷன். இப்போ நம்ம இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படிங்கிறது என்ன தேவைக்காக நிறைவேற்றப்பட்டிருக்கிற சட்டம்னு உங்களுக்கு தெரியும். ஒரு புகாரை, முதல் தகவலை பெற்று வழக்கு பதிவு செய்வது, அந்த வழக்கை புலன் விசாரணை செய்வது, புலன் விசாரணை அடிப்படையில் தாக்கல் செய்யப்படுகிற குற்ற இறுதி அறிக்கையை ஏற்றுக்கொண்டு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி ட்ரையல் நடத்துவது. இந்த விஷயங்களை ஒழுங்குபடுத்துவது, நெறிப்படுத்துவது தான் இந்த சட்டத்துடைய வேலையாக இருக்குது. அப்போ இந்த சட்டத்தின் கீழ் புலன் விசாரணை நடைபெறும்போது ஏதாவது ஒன்றை அடையாளம் காண வேண்டும். இப்போ எதிரியை அடையாளம் காண்றது, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி அக்யூஸ்ட், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி அஃபண்டர். அதே மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வெப்பன் இருக்கலாம். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அக்கரன்ஸ் பிளேஸ், சம்பவ இடத்தை அடையாளம் காண்பது. இப்படி ஏதாவது ஒன்றை, குற்றத்தோடு தொடர்புடைய ஒன்றை அடையாளம் காணக்கூடியது. அது சாட்சியாக கூட இருக்கலாம். ஒரு சாட்சியை அடையாளம் காண்பதற்கு தேவையான அந்த நடைமுறையை பதிவு செய்வது ரெக்கார்டிங் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன்.
எதிரியை அடையாளம் காண்பது, ஆயுதத்தை அடையாளம் காண்பது, சம்பவ இடத்தை அடையாளம் காண்பது, சாட்சியை அடையாளம் காண்பது. இந்த மாதிரி அடையாளம் காணக்கூடிய விஷயங்களை பதிவு செய்வது ரெண்டாவது பர்பஸாக சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல வீடியோ கான்ஃபரன்சிங் பர்பஸ், ரெண்டாவது ரெக்கார்டிங் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். மூன்றாவது பர்பஸ் இந்த ரெண்டாவது பர்பஸ் இருக்கு இல்லைங்களா சார், ஐடென்டிஃபிகேஷன். இது இந்த புது சட்டத்தில் BNSSல செக்ஷன் 185ல் சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 185 சர்ச் பை போலீஸ் ஆஃபீஸர். காவல் அதிகாரியால் சர்ச் பண்ணுவது, ஒரு அக்கரன்ஸ் நடந்த இடத்தை சர்ச் பண்ணுறது, அல்லது ஒரு எதிரியினுடைய வீடு அலுவலகத்தை சர்ச் பண்ணுறது, அல்லது ஒரு குற்ற சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய ஆயுதம், அந்த குற்றத்தை நிகழ்த்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட வேறு பொருட்கள் இருப்பதாக தேடுறது, அந்த சர்ச்சிங் பண்ணுறதையெல்லாம் 185ல் சொல்லியிருக்கு. அந்த சர்ச்சை நடத்தும்போது போலீஸ் என்ன செய்யணுமா, ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் மூலமாக பதிவு செய்ய வேண்டும். The search conducted under this section shall be recorded through audio video electronic means, preferably by mobile phone. போலீஸ் அதிகாரியுடைய மொபைல் ஃபோன் மூலமாக கூட பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு செக்ஷன் 185ல் இந்த ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸுடைய பயன்பாடு சொல்லப்பட்டிருக்கு. புலனாய்வு அதிகாரி சர்ச் பண்ணும்போது ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் பண்ணணும், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும்போது ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் பண்ணணும். அதே மாதிரி செய்சர் கைப்பற்றுதல் சம்பவம் நிகழும் போதும் ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் பண்ண வேண்டும். அடுத்த பர்பஸ் நோக்கம் இந்த செக்ஷன் 2(1)A என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ரெக்கார்டிங் ஆஃப் எவிடன்ஸ். இந்த ரெக்கார்டிங் ஆஃப் எவிடன்ஸுங்கிறது முன்னாடி சொல்ல டைப் மிஷினில் டைப் பண்ணோம், இப்போ கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம். ஆனால் அதையே இப்போ வந்திருக்கக்கூடிய BNSSல என்ன செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சாட்சியத்தை பதிவு செய்யும் போது ஆடியோ வீடியோவாக பதிவு செய்ய வேண்டும். சாட்சியத்தை ஆடியோ வீடியோவாக ரெக்கார்ட் பண்ண வேண்டும்னு சொல்கிறாங்க. இதுக்கு தொடர்புடைய சட்டப்பிரிவுகள் எது அப்படின்னு பார்த்தா, காவல்துறை வாக்குமூலம் பதிவு செய்கிறாங்க. பழைய CRPCயில் 161 சப்செக்ஷன் 3. இப்போ அதுவே புது BNSS ஆக்டில் செக்ஷன் 180ல் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது புலன் விசாரணை சமயத்தில் புலன் விசாரணை அதிகாரி குற்றச்சம்பவம் தொடர்பாக தகவல் தெரிந்த நபர்களை, சாட்சிகளை விசாரித்து அவர்கள் கொடுக்கிற வாக்குமூலத்தை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்ய வேண்டும். இது 161 ஸ்டேட்மெண்ட். இப்போ புதிதாக செக்ஷன் 180ல் சொல்லப்பட்டிருக்க விஷயம், அவ்வாறு சாட்சிகளை விசாரணை செய்வதை ஆடியோ வீடியோ ஆக பதிவு செய்ய வேண்டும். இது செக்ஷன் 180. அதே மாதிரி நம்ம நீதிமன்றத்தில் 164 ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். சில குற்றங்களை குற்றவாளி ஒப்புக்கொள்ளுவார். குற்றத்தை ஒப்புக்கொண்டு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுப்பாங்க. அதை நீதிமன்றத்தில் ரெக்கார்ட் பண்ணுறது ஜுடிஷியல் கன்ஃபெஷன். நீதிமன்றத்திற்கு வெளியே வேறு யாராவது அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை பதிவு செஞ்சாங்கன்னா அது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இப்போ 164 CRPCயில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு குற்றவாளி குற்றத்தை ஒப்புக்கொண்டு கொடுக்கிற வாக்குமூலம், அல்லது அதே 164க்கு கீழே ஒரு சாட்சி கொடுக்கிற சாட்சியம், அதையும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பதிவு செய்யலாம். இப்போ என்ன புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா, ஒரு சாட்சி அல்லது ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் சட்டப்பிரிவு பழைய சட்டப்பிரிவு 164, புதிய சட்டப்பிரிவு 183 கீழ் வாக்குமூலத்தை அல்லது சாட்சியத்தை கொடுக்கும்போது அதை பதிவு செய்கிற நீதித்துறை நடுவர்
பழைய நடைமுறைப்படி எழுத்தாலும் கம்ப்யூட்டரில் பதிவு செய்யணும், ஆடியோ வீடியோவாகவும் பதிவு செய்ய வேண்டும். இந்த ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸுங்கிறது இந்த செக்ஷன் 183ல் பயன்படுத்தப்பட்டிருக்கு, செக்ஷன் 180ல் பயன்படுத்தப்பட்டிருக்கு, செக்ஷன் 185ல் சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக செக்ஷன் 308 இந்த புது சட்டம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா சட்டத்தினுடைய செக்ஷன் 308லையும் வந்து இந்த ஆடியோ வீடியோ மீன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. என்ன, நீதிமன்றத்தில் வந்து சாட்சியத்தை நாம் ரெக்கார்ட் பண்ணுறோம். ட்ரையல், அட் தி ஸ்டேஜ் ஆஃப் ட்ரையல், சார்ஜ் ஃப்ரேம் பண்ண பிறகு ப்ராசிக்யூஷன் வந்து சாட்சிகளை எக்ஸாமின் பண்ணுவாங்க. PW1, PW2, PW3 அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எதிரி தரப்புலையும் டிஃபென்ஸ் விட்னஸ் DW1, DW2ன்னு விசாரிக்கப்படுவாங்க. இப்போ நாம் என்ன செய்கிறோம், கணினியில் தட்டச்சு செய்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து சிக்னேச்சர் வாங்குகிறோம் சாட்சிகள்கிட்ட. இனி இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு அந்த சாட்சியத்தை ஆடியோ வீடியோவாக பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு செக்ஷன் 308ல் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் அப்படிங்கிறது ஷால் இன்க்ளூட் யூஸ் ஆஃப் எனி கம்யூனிகேஷன் டிவைஸ். கம்யூனிகேஷன் டிவைஸ்னால் நமக்கு தெரியும், ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், பர்சனல் கம்ப்யூட்டர். எல்லா மொபைல் ஃபோனும் கம்யூனிகேஷன் டிவைஸாக இருக்க முடியாது, ஸ்மார்ட் ஃபோன் தான் கம்யூனிகேஷன் டிவைஸாக இருக்குது. அப்போ ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ்னால் அதில் என்னெல்லாம் இருக்கணும்னு சொன்னால், ஆடியோ வீடியோ இரண்டையும் ஒரு சேர பதிவு செய்யும் சாதனமாக இருக்கணும். ஆடியோ வீடியோ ரெண்டையுமே ஒரே நேரத்தில் அது ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டிவைஸாக இருக்கணும், அல்லது அதை சேமித்து வைக்கக்கூடிய சாதனமாக இருக்கலாம், அல்லது ஒரு சாதனத்திலிருந்து மற்றொரு சாதனத்துக்கு டிரான்ஸ்மிஷன் செய்யக்கூடியதாக இருக்கலாம். இந்த 3 வேலையை அது செய்யணும். ஒன்று ரெக்கார்டிங் பண்ணணும், ஒன்று சேவ் பண்ணி வைக்கணும், மூன்றாவது டிரான்ஸ்மிஷன் பண்ணணும், ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு டிரான்ஸ்மிஷன் செய்யணும். ஆக இந்த 3 வேலைகளையும் செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் டிவைஸ் தான் இந்த சட்டப்பிரிவில் சொல்லப்பட்டிருக்கு. ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் ஷால் இன்க்ளூட் யூஸ் ஆஃப் எனி கம்யூனிகேஷன் டிவைஸ் ஃபார் தி பர்போஸ், என்னென்ன நோக்கங்களுக்காக, வீடியோ கான்ஃபரன்சிங், ரெக்கார்டிங் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், ரெக்கார்டிங் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் சர்ச் அண்ட் சைசர், ரெக்கார்டிங் ஆஃப் எவிடன்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், தகவல் பரிமாற்றம். இந்த நோக்கங்களுக்காக பயன்படக்கூடிய தகவல் தொடர்பு சாதனங்களைத்தான் ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ்னு சொல்கிறோம். வேறு சில நோக்கங்களும் இருக்கலாம் அப்படின்னு இந்த சட்டப்பிரிவில் சொல்கிறாங்க. இந்த வேறு சில நோக்கம் அப்படிங்கிறது புலன் விசாரணை தொடர்புடையதாக இருக்கணும், அல்லது நீதிமன்ற விசாரணை தொடர்புடைய நோக்கங்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த வேறு சில நோக்கங்களை வந்து அவ்வப்போது மாநில அரசாங்கங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரூல்ஸ் வெளியிடும்போது அந்த ரூல்ஸில் வந்து நிர்ணயம் செய்யலாம். கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்னு பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இங்கே வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி வெளிவரும். அந்த ரூல்ஸில் வந்து ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் தொடர்பாக என்னென்ன சாதனங்கள் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டு கூட டிஃபைன் பண்ணலாம். என்னென்ன பயன்பாட்டிற்கு உதவும் தகவல் தொடர்பு சாதனங்களை எடுத்துக்கொள்கிறது அப்படிங்கிறத தான் இந்த சட்டப்பிரிவில் பார்க்குறோம். செக்ஷன் 2(1)A பார்த்தோம். இந்த ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் அப்படிங்கிற சொற்றொடர் என்னென்ன சட்டப்பிரிவுகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா செக்ஷன் 185ல் இருக்குது. இந்த பிஎன்எஸ்எஸ் ஆக்டில், புது ஆக்டில் உள்ள செக்ஷனில் 185ல் இருக்குது, 180ல் இருக்குது, 183ல் இருக்குது, 308ல் இருக்குது. அப்போ இது வந்து இந்த புது சட்டத்தில் புதிதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நாம் வந்து போலீஸார் வந்து 161 ஸ்டேட்மெண்ட்ஸை பதிவு செய்யும்போது
அதை வந்து கண்டிப்பாக ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங்காக பதிவு செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். அதை வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. போலீஸ் வந்து சில ஸ்டேட்மெண்ட்டை வந்து பதிவு செய்யலாம், ஆடியோ வீடியோவாக பதிவு செய்யலாம் அப்படின்னு அவங்களுடைய ஆப்ஷனுக்கு விட்டுருக்காங்க. ஆனால் சில குற்றங்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் வந்து கண்டிப்பாக கட்டாயமாக அந்த 161 ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஆடியோ வீடியோவாக ரெக்கார்ட் செய்ய வேண்டும் என கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சட்டத்தில். அது என்னென்ன செக்ஷன்ஸ்? எல்லா குற்றங்களை பொறுத்தும் புலன் விசாரணை நடக்குது. சில குற்றங்களை பொறுத்து சாட்சிகளை விசாரிக்கும்போது அந்த வாக்குமூலத்தை வந்து எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்கிறாங்க, ஆடியோ வீடியோவாகவும் பதிவு செய்யலாம், ஆப்ஷனில் இருக்குது. ஆனால் சில குற்றங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆடியோ வீடியோவாக பதிவு செய்யப்பட வேண்டும். அது என்னென்ன குற்றங்கள்னு சொல்லி பட்டியலை வந்து செக்ஷன் 180ல் ப்ரொவிசோ கிளாஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொவிசோ கிளாஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அஃபென்சஸை பொறுத்த வரைக்கும் புலன் விசாரணையின் போது சாட்சியத்தினுடைய வாக்குமூலத்தை கண்டிப்பாக ஆடியோ வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன குற்றங்கள் அப்படின்னு பார்த்தா BNS 2023 பாரதிய நியாய சங்கீதா 2023 உள்ள சட்டப்பிரிவுகள் 64லேருந்து 79, 64 to 79. இதில் வந்து 70 to 73 கிடையாது. செக்ஷன் 64லேருந்து 71 வரைக்கும் உள்ள சட்டப்பிரிவுகள் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் வன்புணர்வு, ரேப்பு பற்றி பேசுது. செக்ஷன் 74 to 79 எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசிங் ஆஃப் கிரிமினல் ஃபோர்ஸ், அசால்ட் எகெயின்ஸ்ட் விமன், பெண்களுக்கு எதிரான தாக்குதல் அல்லது அந்த கிரிமினல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணுறது. இதன் மூலமாக செய்யப்படக்கூடிய குற்றங்கள், நிகழ்ந்த குற்றங்களில் கண்டிப்பாக அந்த வாக்குமூலத்தை ஆடியோ வீடியோவாக பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு சட்டப்பிரிவு வந்து 124 BNS. 124 வந்து என்னென்னா ஆசிட் அட்டாக். ஒரு ஆசிட் அட்டாக் குற்றம் நிகழ்ந்திருக்கு, அது தொடர்பான புலன் விசாரணையில் கண்டிப்பாக என்ன செய்யணும், ஆடியோ வீடியோவாக சாட்சியங்களை போலீஸார் பதிவு செய்ய வேண்டும். இதில் வந்து அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது, கண்டிப்பாக செய்யணும், மஸ்ட், மேண்டேட்ரி ஆக்கியிருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி BNSS 2023 செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1A ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம்.